எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் e power x மைனஸ் எக்ஸ் கீழே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகும்போது பாசிட்டிவாக மாறுது e power xஐ இன்டெகிரேட் பண்ணாலும் சரி e power xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் e power x தான். ஆனால் இன்டெகிரேஷனில் மட்டும் ப்ளஸ் சி போடணும். ஃபர்ஸ்ட் சம் ஃபினிஷ்ட். செகண்ட் சம் மேலே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, கீழே எக்ஸ் க்யூப் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேலே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, கீழே எக்ஸ் க்யூப் இருக்குது. ரெண்டு சேமான ஒரு வேரியபிள் தானே. ஸோ கேன்சலேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கா? ஸோ யூ ஹேவ் அ வாட், மேலே எக்ஸ் ஸ்கொயரையும் கீழே எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணால் யூ ஹேவ் 1/x. எஸ், 1/x அப்படின்றது எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வந்துச்சு? லாகை. ஸோ லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/xனால் லாகை 1/xஐ இன்டகிரேட் பண்ணால் log x தானே வரும். அந்த ஆன்சர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெரி குட். பட் இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரிலன்றக்காக மாடுலஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. அந்த மாடுலஸ் சிம்பிள் தயவுசெய்து போடுங்க. அடுத்த சம் போகலாம். 1/x க்யூப். இந்த 1/x க்யூப் போகும்போதே நமக்கு ஃபார்முலா கிடையாது. 1/x² கூட ஃபார்முலா உண்டு. 1/xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². ஸோ ஆனால் வந்து நம்ம 1/xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x² இருக்கட்டும். இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கிறதுனால எக்ஸ் க்யூபை நம்ம மேலே தூக்கிட்டு போகிறோம். நேற்று கூட ஒரு பிள்ளைத்தாச்சி பிள்ளையை மேலே கூட்டிகிட்டு போகும்போது மூச்சு அரைக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற பாசிட்டிவ் மேலே போகும்போது நெகட்டிவாக மாறும்னு சொன்னோம். ஸோ எக்ஸ் பவர் -3. ஸோ எக்ஸ் பவர் -3 இருக்குதுனால நம்ம எக்ஸ் பவர் n ஃபார்முலா தெரியும் நம்மளுடைய இன்டகிரேஷனில். ஸோ இன்டகிரல் x power n dx is equal to x power n+1/n+1 + c already known. ஸோ -3 கிட்டக்க +1 பட்டு கீழே 3 ப்ளஸ் -3 +1 போடணும். ஸோ -3 + 1 என்ன? -2. கீழேயும் அதே நிலவரம் தான். மேலே பண்ணதான் கீழே, மேலே ஒருக்கா கீழே ஒருக்கா பண்ண தேவையில்லை. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா சோத்துக்கு ஒரு இலை, குழம்புக்கு ஒரு இலை யாரும் போடுறதில்ல. அந்த மாதிரி தான் இது. இந்த ஒரே ப்ராசஸ் மேலேயும் கீழே இருக்கும்போது ஒரே வேலையை முடிச்சுக்கோ. கீழே அதே -2 போட்டுக்கோ ப்ளஸ் சி. நீ மேலே இருக்கிற எக்ஸ் பவர் -2ன்னு உனக்கு ஒரு மாதிரியாக மைனஸாக ஃபீல் பண்ணேன்னா கீழே இறக்கிட்டு வா, x² போடு. இதுதான் என்னோடய ரூலு. இவ்வளோதான். இது நான் சொன்னதெல்லாம் கேட்டையா? புரிதல் இருந்துச்சா? நெக்ஸ்ட்டு சம், அதுலேயே 4வது சம் பார்க்குறோம். இந்த 4வது சம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி டினாமினேட்டரில் √1 - x² இல்லை 1 + x² இதெல்லாம் வரும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே நீங்கள் கோ தட் த சைடு 186 எஸ். இதோ இருக்குது பாருங்கள் இந்த ஃபார்முலா. tan இன்வெர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 + x². ஸோ 1/1 + x² இன்டகிரேட் பண்ணால் tan இன்வெர்ஸ் ஆஃப் x + c. எஸ், தட்ஸ் ஆல். அப்போ இந்த சம்மை நம்ம அங்கே டீல் பண்ணுறோம். ரொம்ப லெகுவாக இந்த 4 சமையும் அழகாக கவனித்தோம். எல்லா கான்செப்ட்டுமே நல்லா புரிஞ்சிச்சு. மறுபடி பார்க்கணும். ஏன்னா ரெப்படேஷன் இஸ் மதர் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஆனால் நாட் அ லாங்குவேஜ், எனி சப்ஜெக்ட். ஓகே, தேங்க்யூ, பை.